நீ அடைந்ததும் கண்டிப்பாக கூற வேண்டும். நான் பிசிர் என்னும் ஊரிலிருந்து வந்திருக்கிறேன். ஆந்தையார் வசிக்கும் அவரின் அடிமையில் கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்தான் உன்னை காண்பதற்கு அனுப்பி வைத்தார் என்று சொன்னவுடன் உன்னை அள்ளி மகிழ்ச்சியோடு பரிவோடு தடவி கொடுப்பார். அது மட்டுமல்லாது உனக்கு அணிகலன் இந்த அன்னச்சேவலை உனக்கு அணிகலமும் பரிசு கொடுத்து அனுப்புவார். இதை மறக்காமல் நினைவு செய்து விட வேண்டும். என் நண்பனிடம் சொல்ல வேண்டும், தூது விட வேண்டும், கருத்துக்களை அள்ளி கூற வேண்டும். என் நட்பை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவே நட்பு. நண்பனே, இனிய நண்பனே, உன்னை போ யாருமே இதுவரை உதவி புரிந்ததில்லை. நண்பனே, என் இனிய நண்பனே, உன்னை போல் பிறர் கொடுக்கும் கரங்கொடுக்கும் எதிர்பாராத வான்மழை இல்லையே என்று தன் நட்பின் திறத்தை அன்னைச்சேவலோடு ஒப்பிடுகிறார். இதுதாங்க தமிழ் பற்றாக இருந்த அந்த நண்பனுக்கு தமிழ் புலமையை பரிசேற்றுகிறார். இதேபோல் நாமும் இருக்க வேண்டாமா? தமிழ் பற்று நட்பாக இருந்தால்தான் இருக்க வேண்டுமல்ல. அவர்கள் நட்பு இலக்கணத்தை பார்த்து நம்மளும் தமிழோடு நட்பு பிணைய வேண்டும் என்பதே என் லட்சியம். வாழ்க வாழ்க, வடிவேல் வாழ்க, வாழ்க வாழ்க, மலைக்கூற மகளுடன் வாழ்க, வாழ்க வாழ்க, வாரணத் வாசன் வாழ்க, வாழ்க வாழ்க, தமிழ் குலமே வாழ்க வாழ்க, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய். நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.